அவனோ ஒருத்தர் சொன்னா 2027 ஒரே வேர்ல்ட் கப்க்கு ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் 100% கன்ஃபார்ம் இல்லைன்னு. அவ்வளவுதான், அங்க பத்திக்கிச்சு ரோக்கோவோட காட்டு தீ. அந்த வெறியோட போய் ஹிட்மேன் ஆஸ்திரேலியாவை பழக்க விட்டாப்புல, கிங்கு சவுத் ஆப்பிரிக்காவை பழக்க விட்டாப்புல. ரெண்டு பேரும் சேர்ந்து குத்துற குத்துல இன்னைக்கு ஐசிசி ரேங்கிங்ல நம்பர் 1 ரோவும் நம்பர் 2 கோவும், ரெண்டு பேரும் நம்பர் 1 நம்பர் 2ன்னு ரோக்கோவா மாறி நிக்கிறாங்க. பக்கால இதுக்கப்புறம் எவனாவது வாய திறப்பீங்க சிப்பிட இருக்கணும். ரெண்டு பேரும் அவங்களோட பொட்டன்சியலுக்கு ஆனா ஒரு பையன் அவங்க முன்னாடி நிக்க முடியாதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கொடூர ஆட்டக்காரங்களோட பிளேஸே கன்ஃபார்ம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்கன்னா அப்ப அவங்க செலக்ஷன் லட்சணம் எப்படி இருக்கும்? ஐசிசி ரேங்கிங்ல நம்பர் 1 நம்பர் 2ல இருக்கிற பேட்ஸ்மேனோட பிளேஸ் வேர்ல்ட் கப்புக்கு கன்ஃபார்ம் இல்லையாமா. ஆனா T20க்கே கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத ஒருத்தனை கூட்டுன்னு வந்து வயசு கேப்டன் ஆக்கி நீ தான் T20 வேர்ல்ட் கப்ல கன்ஃபார்ம் ஓபன் பண்ண போறீங்கன்னு சொல்றீங்க. என்னையா இருக்கிற நியாயமா இது? ரோஹித் சர்மா விராட் கோலியோட ஈகோவை கொஞ்சமா டச் பண்ணதும் பேய் புடிச்ச மாதிரி அடி எங்க வந்து இருக்காங்க பாருங்கடாயா. வா அதற்கிற இவங்களுக்கு எண்டு கடை போட பாக்குற இவங்களுக்கு எண்டே கிடையாது. சரி, ஓகே, ரூகோ நம்பர் 1 நம்பர் 2 வந்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ முடிஞ்சு போச்சுன்னு கிளம்பாம கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டினீங்கன்னா எனக்கும் சந்தோஷமா இருக்கும்டாயா. வா.